சதய நட்சத்திரத்தை பிறந்த ஒரு மனிதனுக்கு வந்து எப்பவுமே பெருசா தான் ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். பெருசா இருக்கும், சாதாரணமா இருக்காது. கனவே பெருசா தான் இருக்கும். ராகு நிறைவேறிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு கனவா வரும். கலைத்துறையில அவர் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இருக்கலாம். அவரோட ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அரசியல்வாதி இப்ப பாத்தீங்கன்னா இந்த கமல் வந்தாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சு, இப்ப விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு. அந்த 7ஆம் இடத்து ராகு இருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசுல பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. இந்த இந்த இடத்துக்கு இவர் வந்து இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகலும் போது அப்ப சினிமா வாழ்க்கையுமே அவருக்கு வந்து ஒரு சில கேள்விக்குரிய கொடுக்கும். நடிகர்னாவே சர்ச்சை இருக்கும். நடிகர் தனுஷ் வந்து பிறப்பே சர்ச்சையா இருக்கீங்க, அதுக்குரிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்குங்களா? இவர் பேசுறதே பாருங்க 100% வந்து நெகட்டிவா வந்து ஒரு காலகட்டத்துல முடிஞ்சு அதுவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும். இறைவன் ஒரு மிகத்தல் முண்ட மையன்பர்களே வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தோன்னா ஜோதிடர் ஆவுடைய அண்ணாமலை இருக்காங்க. ஐயாட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஜோதி ரீதியான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட் வருது என்கொயரி. இந்த போன வீடியோ வந்து நம்ம விஜய் பத்தி பேசுனீங்கயா, நம்ம விஜய் பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. தொடர்ந்து இன்னைக்கு டாபிக் வந்து தனுஷ். இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு எல்லா நடிகர்களுக்கும் முதலமைச்சர் கனவு வந்துச்சான்னு தெரியல. குறிப்பிட்ட வந்து இன்னைக்கு தனுஷ் வந்து அமைப்ப ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி கொடி ஏற்கனவே அமைச்சிட்டாரு, ரசிகர்கள் கூட்டம்லாம் பலப்படுத்திட்டு இருக்காரு. தனுஷை பத்தி ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல, கண்டிப்பா நம்மளோட சேனல்ல பேசி போட்டிருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து இப்ப இந்த கலைத்துறையில ஒருத்தர் வந்த உடனே எல்லாமே அது ஒரு வந்து இயல்பா உள்ள ஆசை தானே, எல்லாமே மனிதர் தானே அப்படிங்கிறது தான். பட் இது மாதிரிக்கே அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அவர் கொடி இதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. அந்த இயக்கம் நமக்கு இல்லாம வந்து நம்ம ஜாதகத்துல அந்த ஒரு கண்ணோட்டம் இல்லாம வந்து நம்ம அந்த இதுக்குள்ள போக முடியாது. அப்படிப்பட்டு இவரோட ஜாதகமே பாத்தீங்கன்னா வந்து விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காரு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. கலைத்துறையில அவர் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இருக்கலாம் பொதுவாவே. ஆனா பாத்தீங்கன்னா இந்த அரசியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் மாதிரியே செயல்பட பார்க்கும்போது அந்த ஆதிக்கம் வேணும் அப்படின்னு அது நினைக்குது. பட் ஆனா வந்து அதுல பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து வெற்றியே கொடுக்காது. அவரோட ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அப்ப இது மூலியம் ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சிடலாமா, இது பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் அவர் வந்து இறங்கி வர்றாரு. பட் ஆனா இதையுமே அவர் வந்து தீவிரப்படுத்துவாரு. பட் ஆனா வந்து மத்த அரசியல்வாதி இப்ப பாத்தீங்கன்னா இந்த கமல் வந்தாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. இவங்க எல்லாம் சொல்றோம் அப்படின்னா இவங்க நீண்ட நாள் வந்து பயணிச்சாங்க. இப்ப மத்த எல்லாம் வந்து நமக்கே வந்து இருக்கும். அப்ப இது மாதிரி தான் போகும். அது இப்ப சரத்குமார் இருக்காரு அப்படின்னா அந்த சரத்குமார் கட்சி மாதிரி லெவல்ல தான் வருமே தாண்டி அது அந்த அடுத்த லெவலுக்கு வந்து உங்களால வந்து அந்த இடத்துக்கே பண்ண முடியாது. திருப்பி அவர் வந்து அந்த இதுக்கு பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இதெல்லாம் கொண்டு வருவாரு. பட் ஆனா இது இவ்வளவுதானாங்கிற காலகட்டத்துல திருப்பி அவர் வந்து சினிமாக்குள்ளதான் உள்ள போவார தாண்டி. பட் ஆனா விஜய் மாதிரிக்கே ஒரு ஃபேக்டுக்குள்ள அவர்னால வந்து அரசியல் வர வாய்ப்பே இல்லை. அரசியல் உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10ல் 1 11 அப்படிதான் இருப்பாரு. மற்றபடி வந்து அந்த சுக்கிரனோ குருவோ பதவியை கொடுக்கவே மாட்டாங்க பொதுவாவே. அதுவும் 10வது கேந்திரத்துல உட்கார்ந்துருக்கு. 100% அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சிந்தனை வரும். அது கலைத்துறைக்கு தான் 10ஆம் இடத்து சுக்கிரன் கலைத்துறைக்கு தான் பெரிய லெவல்ல வந்து வெற்றியை கொடுக்கும் தாண்டி அரசியல் சார்ந்து போகும்போது அது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து என்னை கேட்டா பணத்தை விரயம் பண்ணி லாஸ் பண்ணி விட்டுரும். 100% லாஸ் பண்ணிடுறோம். அவருக்கு அதுல வெற்றி கிடையாது. அரசியல் ரீதியா வர முடியாது. வருவாரு, சிந்தனை எல்லாம் ஓகே தான். ஏன்னா வந்து சூரியன் புதன் சேர்ந்திருக்கு, சமாளிச்ச சிந்தனை கொடுக்கும். அது பாஸ்டாவும் இருக்கும். அது வந்து சந்திரனோட வீட்டுல உட்காந்துருக்கு. 10ஆம் அதிபதி சந்திரனோட வீட்டுல இருக்கு. நீங்க ரொம்ப நிதானமாலாம் அடுத்தடுத்து ஒரு செயல்பாடு கொடுக்க பார்ப்பாங்க. இப்ப கூட ஒரு மீட்டிங்ல எல்லாம் பேசியிருக்காரு அவருக்கு. இப்ப அது வந்து அந்த சந்திரனோட வீட்டுல 10ஆம் அதிபதி இருக்கனால அந்த அதீதமா பாஸ்டாவே இருக்கும். பட் ஆனா அதே பாஸ்ட் எந்த அளவுக்கு வருதோ அதே லெவலுக்கு வந்து கீழே இறங்கிடும். அது வந்து பெரிய அளவுல வெற்றியை கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில வேற பிறந்திருக்காரு, சதய நட்சத்திரம். அப்ப வந்து அந்த எண்ண ஓட்டம் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ராகு வந்து கொடுக்குற வேலையை கண்டிப்பா செய்யும். அது வந்து சுக்கிரனோட வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கு. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கனால இந்த எண்ணத்தை தான் ஆல்ரெடி வந்து ஆசைகளை பெருசா கொடுக்குற வேலையை செய்யும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல வந்து ராகு உட்கார்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து ஒரு ஆடியோ லஞ்சில கூட முன்னாடி நம்ம பேசியிருப்பாரு, போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதுன்னு. அந்த ராகு வந்து அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கும்.
புரியுதா? இப்ப வந்து அந்த பிரம்மாண்டம் தான் அந்த சதய நட்சத்திரத்தை பிறந்த ஒரு மனிதனுக்கு வந்து எப்பவுமே பெருசா தான் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். பெருசா இருக்கும், சாதாரணமா இருக்காது. அந்த கனவே பெருசா தான் இருக்கும். நிறைவேறிட்டு தான் ஒவ்வொரு கனவா இருக்கு. எப்படி அது ஒரு விஷயத்த இந்த மன வாழ்க்கைக்கு நிப்பாட்டி பிடிச்சுல, இந்த ராகு 7ஆம் இடத்து ராகு, அந்த 7ஆம் இடத்து ராகு இருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசுல பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. இந்த 7ஆம் இடத்து ராகு பாத்தீங்கன்னா தோஷம்னு இப்ப வந்து தோஷ நிவர்த்தி எத்தனையோ ஜாதகத்துல சொல்றான். இதோட பரிகாரம் என்ன அப்படின்னா, வயசுல ஒரு பெரிய பொண்ணை ஒரு 5 நாளோ 10 நாளோ ஏதோ ஒரு வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அந்த மன வாழ்க்கைங்கிறதே அடுத்த கட்டத்துக்கு நகலும். அப்போ அந்த ராகுவோட வேலையை வந்து அது செஞ்சிருச்சு. அப்போ வந்து அது மாதிரி வயசுல உள்ள பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அதே ராகு அந்த எப்படி அந்த மாதிரி பாருங்க, அது பெருசா தான் கொடுச்சு. சூப்பர் ஸ்டாரோட பொண்ணை தானே கல்யாணம் பண்ணாரு, அதுவே பிரம்மாண்டம் தானே. இப்போ அதே இடத்துல அது பெருசா தான் கொடுக்கும். அது பெருசா கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதுதான் புரியுதா நான் சொல்றது. அது வந்து வெற்றியை கொடுக்காது. இப்ப மன வாழ்க்கை இது பண்ணுச்சு, வெற்றி கொடுத்துச்சா? இப்ப இந்த இடத்துக்கு இவர் வந்து இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகலும் போது அப்போ சினிமா வாழ்க்கையுமே அவருக்கு வந்து ஒரு சில கேள்விக்குறியை கொடுக்கும். இந்த அரசியல் சார்ந்து போகும்போதே நெகட்டிவா ஒரு சில விஷயம் மற்றபடி விமர்சனங்கள் போகும்போதே இவருக்கு இந்த வாழ்க்கைய தனுஷ் வந்து இறங்கு முகம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மன வாழ்க்கைக்கு எப்படி கெடுத்துவிட்டு அடுத்து இதுக்குள்ள வந்துச்சுல, இதே மாதிரியே ஒரு அரசியல் போகும்போது அடுத்து ஒண்ணு கொடுத்து ஒண்ணு கெடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து டக்குன்னு ஒரு விருட்சமா வந்து வளர வைக்காது. அவ 7ஆம் இடத்து ராகு, அது அவளை சீக்கிரத்துல வந்து இதே 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க, இது மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு கொடுக்கும். இந்த இதே 7ஆம் இடத்துல ராகு உட்காராம 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு இந்த மக்களோட ஓட்டு வங்கி எல்லாம் உள்ள இழுக்கிற வேலையை கண்டிப்பா செய்யும். ஆனா இந்த ராகு கொடுக்காது. ஆமாங்க, 100% வந்து பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்கள் ஓட்டு போடணும்ல, அந்த இடத்துக்கு வந்து பாதகமா தான் செயல்படும். சரிங்க. இப்ப நடிகர்னாவே சர்ச்சை இருக்கும். நடிகர் தனுஷ் வந்து பிறப்பே சர்ச்சையா இருக்குங்கய்யா. அதுக்குரிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்குங்களா? இல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. என்னை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து அது மாதிரிக்கே ஒரு இதுவே இல்லை. அவங்க குறிப்பா உங்க ஜாதகம் இதெல்லாம் பார்த்து எடுத்து பார்க்கும்போது சரியா தான் இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கூட எடுத்த லக்கணத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்து அந்த லக்கணத்துல குரு உட்கார்ந்துருக்காரு 2-7க்கு அதிபதி. அப்ப 2-5க்கு அதிபதி. அந்த குரு வந்து லக்கணத்திலே உட்கார்ந்துருக்காரு, கேதுவோ இணைஞ்சு அந்த 5ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்கும்போது அந்த குலதெய்வத்தோட அருளுங்கிறது அவருக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கும். இப்ப அது மாதிரிக்கே இருக்கிறதுனாலதான் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து இந்த குலதெய்வத்தை பத்தி வந்து ஈர்ப்பா வந்து படம் எல்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் அந்த லக்கணத்துல இருக்கும்போது இந்த குலதெய்வ ஈடுபாடுங்கிறது இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுல இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 லக்கணத்துல இருக்க குருவை திக்பலம் வாங்கி இருந்தாலும் அந்த கேது வந்து உட்காந்து சில தடைகளை உருவாக்கும். இப்ப அடுத்த தாண்டி இப்ப வந்து இந்த பதவி ரீதியா போகும்போதும் சரி, இப்ப இது மாதிரி அவர் பேசுவார் பாருங்க. இப்ப இந்த அரசியல் சார்ந்து அவர் போகும்போதே நான் 2ஆம் இடத்து அதிபதி லக்கணத்துல இருக்காரு. லக்கணத்துல மூளையை இயக்குறது குரு பகவான் தான் இயக்குறாரு, குருவும் கேதுவும். இவர் பேசுறதே பாருங்க 100% வந்து நெகட்டிவா வந்து ஒரு காலகட்டத்துல முடிஞ்சு அதுவே அவருக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகும். இவர் இப்ப ஒரு இயக்கமா வச்சு அவர் பேசினாலும் சரி, அதை தாண்டி அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயத்த கருத்துக்கள் பேசினாலும் சரி, கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரோலாக தான் செய்யும். அந்த கேது வந்து அந்த ஆதிக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நெகட்டிவ் வேலையை செய்யற வேலையை கண்டிப்பா செய்யும். ஏன்னா சனியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-4க்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கா, அதீத தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். சனி வந்து உச்சம் 12ஆம் இடத்துல, ஆனா விரயம் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த அரசியல் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவர் விரயத்தை தான் சந்திப்பார், தாண்டி பெரிய லெவலில் வளர்ச்சியெல்லாம் சந்திச்சு ஒரு காலகட்டத்துல வெற்றி பெறலாம் முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. நடிகர் தனுஷ் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. ஐயோட அறிவுரை கேட்டு தொடர்ந்து பேசுவீங்கய்யா. நன்றி.